வெல்கம் டு பிரபஞ்சன் விளாக்ஸ். இன்னையோட வீடியோ டிஃபெண்டை டேக்கிள் பண்ண வரும்போது ரைடர் அதை எப்படி கை வச்சு ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை ஒரு சின்ன ஒர்க் அவுட்லேருந்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு செஷனில் டைமிங் அண்ட் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்தால் நம்ம பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். கபடிலையும் அதே தான். டிஃபெண்டர்ஸ் எங்கேருந்து டேக்கிள் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ரைடர்ஸ்க்கு இந்த ஒரு ரியாக்ஷன் ட்ரில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ட்ரில்லோட முக்கியமான பாயிண்ட் டிஃபெண்டர் டேக்கிள் பண்ணுறதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரைடர் சேஃபாக ரிலீஸ் ஆகி போகிறதும் தான். இந்த ஒரு ட்ரில்லில் ரைடர்ஸ் வித்தவுட் ஐ கான்டாக்டில் வெறும் விசில் சவுண்டை கேட்டு இந்த ரியாக்ஷன் பண்ணணும். ஸோ மேட்ச் டைமில் டிஃபெண்டர்ஸுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது இன்னமும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர். நம்ம இது ஒரு டயர் கூடையும் ஒரு மெடிசன் பாலையும் வச்சு கூட பண்ணலாம். முக்கியமான பாயிண்ட், இந்த வீடியோ முழுக்க எப்போ நம்ம கையெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே டைமில் காலும் நம்ம முன்னாடியே எடுத்து வைக்கப்படும். அப்படி எடுத்து வைக்கிறதுனால ரைடர்ஸோட டோட்டல் ஃபோர்ஸும் டிஃபெண்டர் மேலே ஜென்ரேட் ஆகும். ஸோ ரைடர்ஸ்க்கு அடுத்த ஸ்கில்லான ரொட்டேஷனை ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி கபடி சம்மந்தப்பட்ட டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கணும்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.